ஒரு காலத்தில் அசுரன் தாரகாசுரன் மிகவும் வலிமையானவனாகி தேவர்களை அடக்கி ஆட்சி செய்தான். அவனை அழிக்க ஒரே வழி, சிவபெருமானுக்கும் பார்வதிக்கும் பிறக்கும் மகன் முருகன் மட்டுமே அவனை வெல்ல முடியும். ஆனால் சிவபெருமான் ஆழ்ந்த தியானத்தில் இருந்தார். அவரை காதலில் ஈர்க்க வேண்டும் என்று தேவர்கள் முடிவு செய்து மன்மதனை அனுப்பினர். மன்மதன் எரிந்தது எப்படி? மன்மதன் தனது மலர் அம்புகளை எடுத்துக்கொண்டு தியானத்தில் இருந்த சிவபெருமானை நோக்கி எய்தான். அந்த அம்பு சிவபெருமானின் மனதை அசைத்தது. இதனால் கோபமடைந்த சிவபெருமான் தனது 3வது கண்ணை திறந்தார். அந்த கண்ணிலிருந்து எழுந்த தீயால் மன்மதன் சாம்பலாக எரிந்தான். பிறகு என்ன நடந்தது? மன்மதனின் மனைவி ரதிமிகுந்த துயரத்தில் அழுதாள். அவளது வேண்டுகோளை ஏற்று சிவபெருமான் மன்மதனை மீண்டும் உயிர்ப்பித்தார். ஆனால் உடலின்றி அனங்கன் ஆக. முடிவு பின்னர் சிவபெருமான் பார்வதியை மணந்து அவர்களுக்கு முருகன் கார்த்திகேயன் பிறந்தார். அவர் தாரகாசுரனை வென்று தேவர்களை காப்பாற்றினார்.